Thank you, sweetly. சிதறியிருந்த யூதர்கள் வாழ்விலே மிகவும் சிரமப்பட்டார்கள். குறிப்பாக அகஸ்வேரு ராஜாவினுடைய ஆளுகைக்குள்ளே 127 நாடுகளில் இருந்த யூதர்களுக்கு கண்ணீரும் கவலையும் இருந்தது. யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற சிந்தை முதலாவது ஏற்பட்டதல்ல. எகிப்திலே இஸ்ரவேல் இருந்தபோது அங்கே அவர்களுக்கு ஒரு துன்பம் இருந்தது. எல்லாரையும் அழித்து விட வேண்டும் என்று பார்வோன் ராஜா ஒரு முறை திட்டம் தீட்டியிருந்தான். நிறைவேறவில்லை. சரித்திரம் தெரியாத ஹிட்லர் கூட வந்தார். அவரும் அதைத்தான் நினைச்சார். யூதர்களை தலைகீழாய் முற்றிலுமாய் அழித்து அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் சிதறடிக்க வேண்டும் என்று நினைத்தார். முடியவில்லை. அவர் முன்பாகவே அகஸ்வேரு ராஜாவுடைய காலத்தில் ஆமான் என்ற ஒரு தீயவனால் சிதறியிருந்த யூதர்கள் எல்லாரையுமே அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டப்பட்டது. அழகான திட்டம் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் தெய்வீக குறுக்கீடு அதை தலைகீழாய் மாற்றி போட்டது, இல்லை திருப்பி போட்டது. ஆங்கிலத்தில் நான் டிவைன் ரிவர்சல்னு கொடுத்துருக்கிறேன். இன்னொரு விதத்தில் இட் வாஸ் a turning point. அழுகையும் கண்ணீரும் துக்கமும் இருந்த சூழ்நிலையில் எழுப்புதல் உண்டானது போல இருந்தது. கஷ்டமாய் ஆரம்பித்த அந்த அதிகாரம் இறுதியிலே சந்தோஷம், வெற்றி துணி, மீட்புக்காக கர்த்தர் திட்டமிட்ட அவருடைய செயல்பாடுகளினால ஏற்பட்ட காரியம் அது. There was an illusion created. யார் செய்ததை? ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை ஆமான் ஏற்படுத்தினான். யூதர்கள் கீழ்ப்படியாதவர்கள், எதிர்மறையானவர்கள், அதனால அவங்கள தீர்த்துவிட வேண்டும் என்று ஒரு மாயையான தோற்றத்தை ஏற்படுத்தி திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தான். அவன் நினைத்தான் நான் ஸ்மார்ட் ஆனவன் நினைச்சான் இல்லையா? அப்படிதான் நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். We want to outsmart people இல்லையா? நம்முடைய செயல்பாடுகளில் பிசாசு தந்திரமாய் சில எண்ணங்களை நமக்குள்ளே புகுத்திவிட்டு நமக்குள்ளே ஒரு வெற்றி கழிப்பை மாயையாய் உண்டாக்க முடியும். ஒருவேளை அம்மானிடத்தில் கேட்டிருந்தா, I am a successful man in my career. I've gone up to the ladder. நான் எங்கே போயிட்டேன்? உயர்ந்து விட்டேன். அதிகார வரம்பில் நான் உச்சத்தை தொட்டு விட்டேன் என்று நினைத்திருப்பான். அந்த பாதையில் உயர்வது தப்பல்ல, மற்றவர்களை தீர்த்து கட்டுவது தான் தப்பு. I want to warn the so-called church community. Elevation is not a issue. உயர்வதிலே தப்பே இல்லை. யாரை மீது விட்டு உயர்கிறீர்களோ என்பதில் தான் கேள்வி எனக்கு. சில நேரங்களிலே நம்மை அறியாதபடி நாம் வெற்றியின் பாதை என்று நினைக்கிறவர்கள் அழிவின் பாதைக்கான சறுக்கலாய் நம்மை மாற்றக்கூடும். கடவுளுடைய இறையாண்மை ஆமானுடைய தந்திரத்தை விட உயர்ந்தது. God was smarter than Aman. ஏன்? ஆமான் உயர்வதற்கு முன்பாகவே எஸ்தர் உயர்த்தப்பட்டாள். கடவுளுடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆமான் சிந்திக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் சிந்தித்தார்.
அவளை ராணியாக்கினார். ஒரு நோக்கத்தோடு தான். எந்த உயர்வும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காகவே அது இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அதை கிரமமாய் செய்தார். திடீரென்று ஏனோ தானோ என்று எடுத்தேன் முடித்தேன் என்று செய்யவில்லை. God is a God of order. படிப்படியாய் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இறுதி வரை கிரமமாய் செய்து முடித்தார். கடவுள் ஒரு காரியத்தை மாற்ற வேண்டும் என்று நமக்குள்ளே நியமிக்கும் போது, நம்முடைய இயக்கத்திலேயோ நம்முடைய பணியிலோ ஊழியத்திலோ நியமிக்கும் போது, திடீரென்று ஒரு நாளில் செய்வது தவறு. திரும்ப சொல்லட்டுமா? Any change, if it is dramatic, instant, immediate effect, it is dangerous in the kingdom of God. God never did it. God never did it. God systematically, silently worked behind. கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை தந்து தன்னுடைய பணியை நிறைவேற்றுகிறார். At least there were 3 pathways of provision. ஆண்டவருடைய பாதையில் இந்த பாரசீக ராஜாவுடைய அரசாட்சியின் கீழாக ஒரு எதிராளியை அல்லது குற்றப்படுத்தப்பட்டவனை மரணத்துக்குள்ளே கொண்டு செல்லும் போது, தண்டிக்கும் போது, அவனுடைய சொத்துக்கள் எல்லாமே ராஜாவினுடைய பொக்கிஷத்துக்கு போய் சேரும். ஆனால் இங்கே அகஸ்வேரு ராஜாவினுடைய ஆட்சியின் கீழாக ஆமான் தூக்கிலே போடப்பட்டான். ஆனால் அவனுடைய சொத்துக்கள் எல்லாமே எங்கே போகுது பாருங்க? எஸ்டேட் கொடுக்குறாங்க. எஸ்டேட் யார்ட்டு தரா? ஆமானுடைய அதிகாரத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து விட்டால் வேத புத்தகம் சொல்கிறது, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். சேர்த்தான் சேர்த்தான் சேர்த்தான். யாருக்காக? முதலாவது, ஆண்டவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக மொர்தெகாய், எஸ்தர் எல்லாம் தேர்ந்தெடுத்தார். அதற்கான உதவிகள் ராஜாவுடைய பொக்கிஷத்தில் வரவில்லை, எதிராளியினுடைய சொத்திலிருந்து வந்தது. 3 உண்மைகள். முதலாவது, கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும் போது அறியாத அல்லது தெரியாத இடங்களிலிருந்து கொடுக்கிறார். கர்த்தரை சார்ந்து பணி செய்கிற எங்களை போன்ற மக்கள் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை, நத்திங் வாஸ் தேர். இப்போ கேட்டீங்கன்னா, மை ட்ரஸ்ட் இஸ் த சேம். அழைக்கும் ஆண்டவர், பணியை தரும் ஆண்டவர், அதை நிறைவேற்றுவதற்கான ஆதாரங்களையும் கொடுக்கிறார். எங்கிருந்து கொடுக்கிறார், எங்கிருந்து கொடுக்கிறாரு நமக்கே தெரியாது. அறியாத இடங்களிலிருந்து கூட வந்திருந்தது. எனக்கு ஒரு முறை ஒரு பெண், நான் பள்ளிக்கூடங்களில் சென்று ஊழியம் செய்வேன். அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கதையெல்லாம் சொல்லி முடித்த உடனே சூளையனூர் இருக்குது சென்னையில். அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ ஸ்கூலில் ஒரு 700 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு மகள் வந்தாள். அண்ணாச்சி கை நீட்டுங்க. நான் கை நீட்டினேன். ஒரு காயின் வச்சுட்டு போயிட்டான். இது உங்களுக்குன்னு சொல்லி. How God provides is amazing. கடவுளை சார்ந்து வாழ்கிற மக்கள் கடவுளுடைய போஷிப்பை ஆச்சரியமாய் உணர முடியும்.
அந்த பெண்ணை சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் நான் மீட் பண்ணேன். ஒரு மெமோரியல் சர்வீஸில் இருந்தப்ப என்னுடைய சொந்தக்கார பெண்கிட்ட போய் இந்த அண்ணன் யாருன்னு கேட்டா. உங்கள் பேர் சொன்ன உடனே அவரை பார்க்கணும், பிள்ளைக்குட்டியோடு வந்து நிற்கிறாவ. அண்ணாச்சி ஞாபகம் இருக்குதான், நான் சூழலை ஸ்கூலில் படித்தேனே. எனக்கு தெரியலம்மா, எவ்வளோ பேர் படித்தேங்க. ஒரு தடவை நான் காசு கொடுத்துருப்பானு கைது ஞாபகம் இருக்கா? சேம் கேர்ள். Still loves the Lord. Possible. First, God can provide from unknown quarters, from unexpected quarters. எதிர்பாராத இடங்களிலிருந்தும் ஆண்டவர் தருகிறார். ஆமான் எதிரி எலியாவை எப்படி போஷித்தார்? காகத்தின் மூலமாய் போஷித்தார். காகம் கொண்டு வந்து கொடுக்குமா? சத்தியமாக கொடுக்குது. அது தூக்கிட்டு போயிடும். காகம் பறித்து செல்லும் பறவை. ஏன் சொல்கிறேன்? எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் அந்த பாத்ரூமில் மேலே லைஃப் பாய் சோப், ஃபேமிலி சோப், எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஒரே சோப் தான் இருக்கும். அது சிறப்பாக இருக்கும். இந்த காக்கா அதை விட விட்டு வைக்காது, தூக்கிட்டு போயிடும். பறித்து செல்லும் பறவை மூலமாய் ஆண்டவர் கொடுக்க முடியும். கடவுள் எழுத்து நிற்கிற மக்கள் மூலமாய் தர முடியும். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சிறிய படைகள் இஸ்ரவேலை தாக்க வருகின்றன. குஷ்டரோகிகள் ஒலிமுக வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் சாப்பாடு இல்லை, செத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். திடீரென்று அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அசிரியர்கள் ஓடிவிட்டார்கள், பயந்து ஓடிவிட்டார்கள். ஆண்டவர் குறுக்கிட்டார். அந்த அந்த கூடாரங்களுக்கு செல்கிறார்கள். அளவில்லாமல் சாப்பாடு. தொழுநோயாளிகளுக்கு, யாருமே உதவி செய்ய முடியாத நிலையில் இருந்த அந்த மக்களுக்கு எதிராளியுடைய ராஜாவின் மூலமாய், படையின் மூலமாய் போஷிக்கிறார். Esther transferred all that she was given to Mordecai. It was not her own money, it was enemy's money. God wants to provide for us. May I challenge you? Trust Him. He will never fail. He will never fail. ஒரு படத்தை நான் காட்டுகிறேன். ஆண்டவர் எப்போ கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்? தேவை வந்த உடனே இல்லை. கடவுள் இந்த மக்களை விடுவிப்பதற்கு முன்பாகவே மொர்தெகாயை பதவி உயர்த்தி செய்கிறார். There was a suitable position given to Mordecai, which he was a forgotten man one time. அப்படி உதவி அவருக்கு உயர்வு கொடுக்கும்போது அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ராஜா தன்னுடைய அதிகாரத்தை அவன் கையில் கொடுக்கிறார். எப்போ தந்தாரு? அவன் மறக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னேன். எப்பயோ கொடுத்துருக்கணும் அவனுக்கு அதிகாரம், இல்லையா? எப்பயோ அவனுக்கு பரிசு கொடுத்துருக்கணும், கிடைக்கல. Why now? Why now? God works according to His schedule. கடவுள் தன்னுடைய திட்டப்படி கிரியை செய்கிறார். யோசேப்பு கதையை நாம் படிச்சுக்கலாம். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் விற்று போட்டு விட்டார்கள். அடிமையாக விற்று போட்டு விட்டார்கள். சிறைச்சாலைக்கு சென்றான். நல்லது செய்தான், மறக்கப்பட்டு விட்டான். பிற்காலத்திலே ஒரு நாளிலே தன்னுடைய சகோதரர்கள், விற்று போட்ட சகோதரர்களை சந்திக்கும் போது பயந்தார்கள். அவர் சொல்றான், கடவுள் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும்படி என்னை அனுப்பி வைத்தார். அந்த கதையை வெறுமையா படிச்சீங்கன்னா கடவுள் எங்க இருக்கிறார்ன்ற கேள்வி வரும். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்கள். God has His own time.
மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றினான். அவனுக்கு பரிசுக்கு பதிலாக அவனுடைய சந்ததி அழிக்கப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவன் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி எல்லாருமே கடவுள் குறுக்கிட்டார். இந்த மொர்தெகாயை அதிகாரத்துக்குள்ள ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டார். தன்னுடைய மோதிரத்தை எடுத்துக் கொடுக்கிறாருங்க இல்லையா? 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. Was that a delayed reward to give the signet? To me it was a timely reward. The exact moment where they were facing extermination. Such a time like this, God's beauty is seen. மொர்தெகாய்க்கு அதிகாரம் தேவை, தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும். அந்த அதிகாரம் ராஜாவிடத்திலிருந்து கைக்கு வந்து விட்டது. இந்த ராஜா மோதிரத்தை கழட்டி கொடுக்கறது சிறந்தவர். முதல்ல யார் கொடுத்துட்டாரு? ஆமான் கொடுத்தாரா? அதை கழட்டி யார் கொடுக்குறாரு? இப்ப the transfer of power, amazing, amazing. சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தியது. ஏன்? ராஜா இயற்றிய சட்டத்தை அவராலேயே மாற்ற முடியாது. வஸ்தியை அவர் துரத்தி விட்டார் பதவியிலிருந்து. ஒரு நாளில் வருத்தப்படுகிறார். அந்த வருத்தம் உணர்வோடு தான் இருக்கிறது, மாற்ற முடியவில்லை. அவர்கிட்ட கட்டளை அவராலேயே மாற்ற முடியாத சூழ்நிலை. இப்ப எப்படி மாறியது? 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் கையில் ஒரு பொற்கோல் இருக்கிறது. அந்த பொற்கோல் சிலருக்கு அச்சுறுத்தல். ஆனால் அந்த பொற்கோலை கிருபையின் கோலாய் மாற்றினார். பைபிள் எக்ஸ்பாசிட்டர் சொல்றாங்க, அந்த கோல் நீட்டப்பட்டதே அது கிருபையின் ஒரு அடையாளம், வரவேற்பின் அடையாளம், ஏற்றுக்கொள்வதனுடைய ஒரு அருமையான அடையாளம் அது. ஏன்? ராணியாகிய எஸ்தர் கேட்டா, உமக்கு பிரியம் இருந்தால் ஐயா அதை செய்யுங்கள், எனக்கு சகாயம் கிடைக்க வேண்டும் என்றால் செய்யுங்கள், இது சரியானது என்று நீங்கள் கண்டால் இதை செய்யுங்கள் என்று கேட்கிறாள். 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, கிருபை சட்டத்தினால இல்ல, சட்டத்தினாலே கிடைக்காது, எனக்கு கிருபை வேணும். வற்புறுத்தலினாலே கிடைக்காது, உமக்கு பிரியம் இருந்தால் செய்யுங்கள். அதை தாண்டி சொன்னாரு, if it is proper, இது சரியானது என்றால் அதை செய்யுங்கள். ஏன்? 6ஆம் வசனத்துல சொல்றார், என் ஜனங்கள் அழிக்கப் போகிறார்களே, அழுது கொண்டு வந்து சொல்கிறாள், மீட்கப்பட வேண்டும். I cannot endure the calamity for my own people with all gravity, pressure. She puts a plea, a prayer. Before that, what she did? She prayed to God. Now the men's favor. சட்ட சிக்கல் என்ன? மாற்ற முடியாது. மீதியர்கள், பாரசீகர்கள் தாங்கள் இயற்றின சட்டத்தை மாற்றுவது சிரமம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சவங்களும் அப்படிதான் சார் தெரியும். தரிராஜா சட்டம் போடுறார், மாற்ற முடியாது. ஆனால் அதே அகஸ்வேரு ராஜா சொல்றாரு, இந்த மோதிரத்தை வைத்து மாற்றி எழுதுங்கள். God can reverse. நமக்கு எதிராக எழுப்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்கிறோமே, எந்த மோதிரத்தை வைத்து இந்த மக்களை அழிக்க திட்டம் போட்டாரோ
அதே மோதிரத்தை வைத்து திரும்ப சட்டம் இயற்றுங்கள் என்று சொல்கிறார். இந்த 2 சட்டத்தையும் நாம் கொஞ்சம் பார்த்தோம்னா பேலன்ஸில் ஒரு பக்கம் ஆமானுடைய சட்டம், அது அச்சுறுத்தும் சட்டம், மாற்ற முடியாத சட்டம் என்று அவன் நினைத்து விட்டான். மொர்தெகாய் மாற்றார். ஏன்? அவருடைய சொந்த அதிகாரத்தில் ராஜா அவருக்கு கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் அதை மாற்றுகிறார். The second law counteracted the previous law with all power, with all authority of the king. சட்ட சிக்கல் தீர்வில்லை வெறும் கண்ணாலே பார்த்தால். ஆனால் ஆண்டவருடைய பார்வையை நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தர் கிரியை செய்யும் போது ராஜாக்களுக்கு மேலாக கிரியை செய்கிறாரே. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு முறை ஆலயத்துக்குள்ளே வருகிறார். அவர் நினைத்திருந்த ராஜா மரித்து விட்டார். உசியா ராஜா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் மேலாக உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் நம்முடைய வாழ்க்கையின் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகள், சிக்கல்கள் வரும்போது நாம் இன்னும் கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நாம் நினைக்கிறோம் தீர்வுகள் இங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும், ஓடுறோம் இல்லையா? I want to encourage you to look at God. Don't rush to people. Even Christian workers, they are limited human beings. May I tell it again? The so-called prophets are limited human beings. Our God is unlimited. Our God is high and lifted up, beyond all the circumstances that is bothering us. நீங்கள் யாராவது நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஆண்டவரே நான் வசிக்கிற சூழ்நிலை, நான் உழைக்கிற சூழ்நிலை, நான் சந்திக்கிற சவால்கள் வெறும் கண்ணாலே என்னாலே சமாளிக்க முடியவில்லை. நான் இங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறேன். லுக் அப். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னான். திரும்ப அவனே சொல்கிறான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். Where are you looking for? God made it possible. An irrevocable law was revoked. ஆமான் ராஜாவுடைய மோதிரத்தை கொல்வதற்காக பயன்படுத்தினான். கர்த்தர் அந்த மோதிரத்தை கொண்டு, மொர்தெகாயை கொண்டு ரட்சிப்பதற்காக பயன்படுத்தினார். இந்த 2 திட்டங்களையும் வேகமாக படிச்சுங்க. ஆமானுடைய திட்டம் தீமைக்கு ஏதுவானது, யூதர்களை இழிவுபடுத்தியது. அவன் லஞ்சம் கொடுத்து ராஜாவினுடைய பொக்கிஷத்துக்கு நான் லஞ்சம் கொடுக்கிறேன்னு சொல்கிறான். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் காசு கொடுக்குறேன். அந்த ராஜாவோடு அவன் சேர்ந்து உட்கார்ந்த போது சூசான் பட்டணமே கலங்கியது. 2 பேர் தான் குடிச்சாங்க. நகரம் கலங்கியது. 3:13 வாசியுங்கள். மொர்தெகாயுடைய திட்டத்தினால ஏற்பட்ட சம்பவம், மொர்தெகாய் கடவுளிடத்தை தன்னை தாழ்த்தினான். சட்டபூர்வமாய் தன் மக்களை காப்பாற்றுவதற்கான எல்லா காரியங்களும் அதில் நடந்தது. எதிராளியுடைய பொக்கிஷத்திலிருந்து அவனுக்கு கிடைச்சது. God looked after. At the end of the story, we see Shushan and the Jews rejoiced. Could you make the difference? மனித ஆட்சிகள் சில நேரங்களில் நம்முடைய சபைகளில் இருந்து வெற்றி துணியின் கொக்கரிக்கும் போது நான் சொல்கிறேன், there is something evil in our motives, in whatever we do, even in ministry. It won't be beautiful. Fit into God's plan.
It may look challenging, but with God's favor, God is going to design it so well. All He does is a few strokes. நம்முடைய சூழ்நிலைகள் மேலே சில கோடுகளை போடுகிறாரு. அது போதும், அது போதும், மாற்றிவிட்டார். திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, ராஜாவினுடைய ஸ்பீட் போஸ்ட் பயன்படுத்துறார். என்னெல்லாம் பயன்படுத்துறாரு? 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிகள். Why it is mentioned like that? வேகமாக ஓடும் குதிரைகள் மேலும். இதற்கு முன்பாக ஒரு சட்டம் தீட்டப்பட்டது. அதை கொண்டு செல்கிறார்கள் செய்தியாளர்கள், போஸ்ட்மேன், அஞ்சற்காரர் ஓடுறாங்க. அதை தாண்டி வேகமாக போடணும்னு ஆண்டவர் the Royal Courier Service sends. Do you see God's hand in it? மனிதன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம், ஆண்டவர் அதை தாண்டி ஓடுவதற்கான வாய்ப்புகளை தருகிறார். ராஜாவினுடைய ஸ்பீட் போஸ்ட். What was the speed? Somebody said it's the speed of the grace. கிருபையின் வேகம். அவன் அழிவின் வேகத்தோடு சென்று கொண்டிருக்கிறான். கிருபையின் வேகம் அதை தாண்டி செல்கிறது. 127 நாடுகளுக்கு இது செல்ல வேண்டுமே. God used the communication system of a pagan king for his purposes. கடவுள் ஒரு யூதரல்லாத ராஜாவினுடைய தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகிறார். Is it possible? Yes, possible. எப்படி திருப்புமுனை ஏற்பட்டது? How God systematically dismantled the enemy's infrastructure. எதிராளியானவன் ஆமான் தன்னுடைய சொந்த சொத்து, அவனுக்கு கொடுத்த மோதிரம், அவன் இயற்றின சட்டம், இவைகளை ஆயுதமாய் பயன்படுத்தினான். ஆண்டவர் தலைகீழாய் அதை மாற்றி போட்ட போது அவனுடைய பணத்தை எடுத்து யூதர்களுடைய மீட்புக்காக செயல்பட உதவி செய்தார். ஆமானுடைய அதிகாரம் ராஜா அவனுக்கு கொடுத்தது தீமையின் அதிகாரம். A wicked person used king's ring. ஆனா இங்க அதே மோதிரம் ஒரு நீதிமானுடைய கையில வந்து விட்டது. அதை தகர்க்கிறார். ஆமானுடைய சட்டம் அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டது. இங்கே நீதிமான் தன்னுடைய மக்களுக்கு நீதி வேண்டும் என்று போராடுகிறாரே, ஆமானுடைய அந்த நோக்கத்தை எல்லாம் முறியடித்து விட்டார். The process, God did not just rescue Esther alone, Mordecai alone. In the process, he systematically turned the weapons forged against him into the tools for their elevation, for salvation. எதிராளி பயன்படுத்தின எல்லா ஆயுதங்களையும் தகர்த்து போட்டுவிட்டு ஆண்டவர் எஸ்தரை மாத்திரமல்ல, மொர்தெகாயை மாத்திரமல்ல, அவள் சார்ந்த ஒரு மனு குலத்தையே ரட்சித்தாரே. That's how when God works,
things happen. God dismantles. சில நேரங்களிலே மனித சக்திகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாய் நம்முடைய சொந்த தேசத்தில் இருந்து வந்தவர்களுக்கு தெரியும். நான் நியூஸ் பார்க்கும்போது my heart says it's not fair, it's not fair, it's not fair. Christians suffer to the core. Where is God? It's time for kneel down before God. சட்ட போராட்டத்தை நம்முடைய கையில் எடுத்து போராடுவதற்கு பதிலாக முழங்கால் படியிட்டு நாம் போராடுவோமா? வாழ்க்கையை மாற்ற முடியாத சூழ்நிலைகளில் பெருத்த மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா, கதறி கொண்டிருந்த மக்கள், கலங்கி கொண்டிருந்த மக்கள் குதூகலிக்கிறார்கள். The fasting was over. There is no need for God's people all the time fast. This is a time for feasting too, right? Am I right? It's a time for feasting, victorious note, celebration, joy, shout. கண்ணீரின் மொழியை ஆண்டவர் மாற்றி களிப்பின் மொழிவாய் கட்டாயம் உருவாக்க முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். அது சாத்தியம். How God did this miracle, it's a mystery. எப்படி செஞ்சார் ஆண்டவர்? மனித அறிவுக்கு புலப்படாத ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் கொண்டு வருகிற உள்ளான மாற்றம் தான் சந்தோஷம். It's contagious. தொற்று நோயை போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது பரவியது. கொண்டாடினார்கள். மொர்தெகாய் was honored. ஒரு காலத்தில் அவன் சூசா அரண்மனைக்கு முன்னால் ஒன்று அழுதுகிட்டு இருப்பான், கதறி கொண்டிருப்பான், யோசித்து கொண்டிருப்பான், என்ன நடக்கும் என்று கண்களை விரித்து பார்த்து கொண்டே இருப்பான். இப்போது அவனுக்கு ராஜவஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். When God honors, கடவுள் ஒரு மனிதனை உயர்த்தினார் என்றால் அந்த உயர்த்துதல் எல்லா எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நின்றது. இளநீல ஆடை என்று சொல்கிறார்களே, சில மொழிபெயர்ப்புகளிலே இட்ஸ் a ராயல் கலர், பர்பிள். யாரு கிடைக்கல? ஆமானுக்கு அது கிடைக்கல. ஆமான் இளநீல உடை அணியவில்லை, இவனுக்கு அடி கொடுக்குறாங்க. இளநீல உடை officially recognized, a royal next to the king. crown, பெரிய பொன் கிரீடம், சாதாரண கிரீடம் அல்ல, பெரிய பொன் கிரீடம். There was a definite distinction between other crown and this crown. Uncomparably greater. ஒப்பிட முடியாத அளவுக்கு உயர்த்தலை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரிடத்திலே தன்னை தாழ்த்தி பணி செய்கிற யாருக்குமே, அப்படி நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக உழைக்கிற யாருக்குமே நாம் நினைத்த இடத்திலிருந்து பரிசு வருவதில்லை, நினையாத இடத்திலிருந்து பரிசு வருகிறது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம பரலோகத்துக்கு போனால் முத்து கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், கிரீடம் கிடைக்கும், நெக்லஸ் கிடைக்கும். இல்லை, நான்சென்ஸ். பரலோகத்தில் கொடுக்கப்படுகிற பரிசு
பொருளினாலே ஒப்பிட முடியாத பரிசு. பெரிதான பரிசு என்ன? அவன் நீதிமான் என்று சாட்சி பெறுகிறானே. ஆங்கிலத்தில் விண்டிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? விண்டிகேஷன். Was vindicated, released from all that was bothering him. அவன் மேல சூட்டப்பட்ட பழி, சுமை எல்லாத்திலிருந்தும் விடுதலை, உயர்த்தப்பட்டு விட்டான். Nobody can rise up to his level in Susa. சூசானுடைய அரண்மனையில அவனுடைய அளவுக்கு யாரும் உயரவில்லை. ஜனங்கள், இகழப்பட்ட ஜனங்கள் இப்போது மக்களை கவரக்கூடிய ஒரு கண்ணியமான மக்களாய் மாறிவிட்டார்களே. கடைசி வசனம், 17வது வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. It was a good day. You all think Christmas is a good day, right? Am I right? It's really a good day. And sometimes a good day brings a joy into our life. It's not the celebration, in fact. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்தது. அவங்க ராயல் பீப்புள், எளிய அடிமை ஸ்டேட்டஸ் தானே இருந்தாங்க. இப்போ அவங்கள பார்த்த உடனே பயப்படுறாங்க. சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எங்கன்னு சொல்றாரு, உலகான சேட்டில் இருந்தேன், ஆண்டவர் தூக்கி எடுத்தார். 40 அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் உயர்த்து எடுத்து கொண்டு போறார். பாருங்கள், condemned minority to elevated position. Then above all, this joy. They were people who were so powerful. ஒரு வல்லமையான ஜனக்கூட்டமாய் அவர்களை ஆண்டவர் மாற்றினார். Do you see the unseen hand of God? அப்படிதானா? கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே நாம் காணக்கூடாத அளவிலே கிரியை செய்கிறார். Some of us believe in just mesmerism, ஒரு மாதிரி உணர்ச்சிகள்னால. When God works, it's beyond that. May I tell you that? Trust God. அவரை சார்ந்திருங்கள். வெறும் மேற்பூச்சான புல்லரிப்பின் அனுபவங்களுக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய உயர்ந்த நோக்கங்களை நிறைவேறுவதற்காக அழைத்தார். மொர்தெக்காய் பயன்படுவார் என்றால், எஸ்தர் பயன்படுவார் என்றால், நீங்களும் நானும் பயன்பட வேண்டுமா? சீனியர் சிட்டிசனுக்கு நான் பேசும்போது நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? None of us are called to be useless. None of us. You are useful. சில நேரத்தில் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு செயலே படாமல் வாழ்ந்து எவ்வளோ நாளைக்கு தான் வாழங்க? அந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு இருக்க பாருங்க. இவள் வேணும் உட்காந்துட்டு வந்துடுற மாதிரி இவள். Mentioned to one of our pastors the other day, we have to work. அவருடைய படியிலே நாம் ஈடுபாடு செய்யும்போது தான் ஆண்டவர் நம்மை வைத்து பயன்படுத்தி மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஜீபம்பா உலகத்தில் நாம் வாழவில்லை. நாம் வழிபடும் கர்த்தர் சும்மா கை காட்டி பண்றவர் இல்லை. இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு, கை வித்து ஆயிடுச்சு இல்லை ரொம்ப. நோ, our God is a God who works deep down. The unseen hand of God is evident throughout the history. நாங்கள் கொடுத்துருக்க ஹிஸ்ட்ரியில் பல இடங்களிலும் is God still at work? Amen. இந்த ஆமேன் வந்து சத்தமே இல்லாமல் வருது. Amen. God is at work in you. கடவுள் உங்களிலே, என்னிலே, நம்மிலே, நம் மூலமாய்
கிரியை செய்ய முடியும். அவர் கிரியை செய்யும்போது எழுப்புதல் கட்டாயம் வரும். அந்த எழுப்புதல் சந்தோஷத்தில் நிறைவு பெறும். அது கொண்டாட்டத்தில் தெரியும். சுற்றியிருந்த தேசங்களில் இருந்த மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் பயந்து கன்வர்ஷன் எங்க நடந்திருக்கு பாருங்க. பாரசீக தேசத்தில் நடந்துச்சு. அவர்களும் எபிரேயரை போல மாறணும்னு விரும்புகிறாங்க. நம்மளை பார்க்குற ஜனங்க அப்படி விரும்புவாங்களா? ஐயா, நான் கூட உங்களை போல கிறிஸ்துவனா மாறணும். That is revival. God bless you.